வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நோக்கி எடுத்து வரப்படும். அதனால உங்கள் மனதில் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஒரே வார்த்தை, உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும். ஆனா அந்த திருவுளம் நிறைவேறினா சாட்சி சொல்ல தயாராக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவரிடம் நாம் வேண்ட வேண்டிய ஜெபம். அதனால எனக்கு நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை கொடுப்பேன்லாம் வேண்டாதீங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இதுவும் தேவையே கிடையாது. அவருக்கு தேவை நம்பிக்கை. என்னை நம்புகிறாயா, அதுதான் அவர் கேட்கிறது. அதனால் அதை மட்டும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம் திருவுளம் நிறைவேறட்டும். அப்படி நீங்கள் எல்லாரும் வரிசையில் நின்னீங்கன்னா ஆண்டவரை எல்லோருமே தொடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தொடுங்கள். தொடும்போது உங்கள் மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் உள்ளடக்கி, உங்கள் கஷ்டங்களை உள்ளடக்கி, உங்கள் தேவைகளை உள்ளடக்கி, நீங்கள் உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும், நான் நம்புகிறேன், உம் திருவுளம் நன்மையில் தான் முடியும் என நம்பிக்கையோடு தொடுங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோய் குணமாகும். ஆமேன். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனையை மோதி பார்த்து தீர்ப்பதற்கு வழி பிறக்கும். ஆமேன். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு மிக விரைவில் ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார். ஆமேன். வேலை இல்லாதவர்களுக்கு மிக விரைவில் தானாக உங்களை தேடி வருகிற ஒரு வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு ஒரே வார்த்தையில் உம் திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அவரை தொட்டு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.